அஞ்சலி இருந்துட்டு நம்ம கௌதம், இலக்கியா 2 பேரோட ஃபோட்டோவையும் இந்த பூஜா கிட்ட குடுத்து விசாரிக்கிறாங்க. அந்த ஒரு டைம்ல பூஜாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. "இவங்க யார் அஞ்சலி? இவங்களோட ஃபோட்டோவ நீ எதுக்காக வந்து இப்ப வச்சு தேடிக்கிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, இவங்க வேற யாரும் கிடையாது. கௌதம், இலக்கியா இவங்க 2 பேரும் புருஷன், பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன உடனே, கௌதம்க்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாரி வந்து கேட்டு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில இந்த பூஜா இருந்துட்டு இருந்தா. அப்படியே நடு ரோட்லயே வந்து தலையில இடியே விழுந்த மாரி அங்கேயே வந்து மயக்கம் போட்டும் விழ ஆரம்பிச்சாரா. அதுக்கப்புறம் "என்னாச்சு பூஜா?" அப்படின்ற மாரி பூஜாவ எழுப்பி கேட்கும்போது, "என்ன சொல்ற அஞ்சலி நீ? கௌதம்க்கு உண்மையே கல்யாணம் ஆயிடுச்சா?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "நீ எதுக்காக இவ்ளோ ஷாக்கா கேட்கிற? என்னதான் நடக்குது?" அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது தான், கடைசியில பூஜா இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அப்பதான் வந்து அஞ்சலி ஒரு மிகப்பெரிய பிளான போட ஆரம்பிச்சாரா. இந்த ஒரு பிளான வந்து சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, இப்போ திருன்னு வந்து முழிக்க போறாங்க. அதுவும் இல்லாம இந்த அஞ்சலி இருந்துட்டு, "என்ன பூஜா இத வந்து இவ்ளோ லேட்டா சொல்ற? கௌதம வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே. அடுத்தடுத்து நான் என்னென்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. அதுவும் இல்லாம நீ எத பத்தியும் கவலைப்படாத. கௌதமுக்கு கல்யாணம் ஆயிருந்தா என்ன? அந்த கல்யாணத்துல அந்த கௌதம், இலக்கியா 2 பேரையும் பிரிச்சு, நான் வந்து உன் கூட கௌதம சேர்த்து வைக்கிறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "என்ன சொல்ற அஞ்சலி நீ? நீ உன்னால இத செய்ய முடியுமா? அதுவும் இல்லாம இலக்கியாவ எப்படி விரட்டுறது? இலக்கியாவ வந்து கௌதம் உயிருக்கு உயிரா லவ் பண்றாரு அப்படின்ற மாரி சொல்ற. அப்படி இருக்கும்போது வந்து எப்படி இது எல்லாமே சாத்தியம்?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது தான், நம்ம அ அஞ்சலி இருந்துட்டு, "பூஜா நீ எத பத்தியும் கவலைப்படாத. இவங்க 2 பேரும் இப்ப எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு மட்டும் சொல்லு. அதுக்கப்புறம் வந்து மத்தது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். அதுவும் உன்னோட கல்யாண விஷயத்த என்கிட்ட விட்டுரு. அதுவும் வந்து நான் அடுத்தடுத்து வந்து எல்லாமே நான் நல்லது தான் உனக்கு செய்வேன்னு உனக்கு தெரியும்ல." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பூஜா இருந்துட்டு இந்த அஞ்சலியோட கால்ல விழுந்து, அஞ்சலி உன்னோட ஆசீர்வாதத்தால என்னோட கல்யாணம் நடக்கணும். நீ என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நான் வந்து அதாவது ஒண்ணு வந்து எனக்கு புடிச்சிருச்சு அப்டின்னா, அத அடையறதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பேன். கௌதம் வந்து எனக்கு புடிச்சது. அதுவும் இல்லாம அவருக்கு கல்யாணம் ஆயிருக்காது அப்டின்ற மாரி நெனச்சேன். இப்ப என்ன கல்யாணம் ஆயிடுச்சு. அப்டி இருந்தாலுமே கூட எனக்கு கௌதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கடவுளா பார்த்து எனக்காக வந்து அவர அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா வந்து அவரு எனக்கு ரொம்ப முக்கியம் அஞ்சலி. அப்டின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. அடுத்ததா வந்து இலக்கியாவும், கௌதமும் என் கம்பெனில தான் வேலை செய்றாங்க. என் மில்லுல தான் வேலை செய்றாங்க. அப்டின்ற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. அதுவும் இல்லாம கௌதமும், இலக்கியாவும் அங்க வேலை செய்றாங்க இல்லையா? கண்டிப்பா வந்து அது நடக்கவே நடக்காதே! அப்டின்ற மாரி வந்து கேட்கும்போது, கடைசில வந்து அதாவது கௌதமுக்கு வேலை செய்றது கண்டிப்பா வந்து இலக்கியா வேலை செய்றது கௌதமுக்கு தெரியாது. கௌதம் அங்க வேலை செய்றது இலக்கியாவுக்கு தெரியாதுன்னு தான் நெனைக்கிறேன். அதுவும் இல்லாம அவங்க 2 பேரும் வந்து இந்த மாரி வேலைக்கெல்லாம் அனுப்பவே மாட்டாங்க. அப்டி இப்டின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா வந்து இந்த அஞ்சல் இருந்துட்டு நேரா போயி இந்த அதாவது நம்ம இலக்கியா, கௌதம் இவங்க முன்னாடி வந்து நிக்க போறா. அதுவும் இல்லாம கௌதம், இலக்கியா இவங்க எல்லாருமே எங்க தங்கியிருக்காங்க, என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க போறாங்க. ஆனா, இப்போ அஞ்சலிக்கு வந்து பூஜாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமா போயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததா நம்ம கௌதம் கிட்ட இருந்து அந்த சைன் வாங்கி தரேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க இல்லையா? மறுபடியும் ஏமாத்தி பூஜாவ கிட்ட வந்து குடுத்து, அந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வர வைக்க போறாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.